தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு தாய் போல எங்களை தேற்றுகிறவர் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்கள் கவலைகளை எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேலையில வைக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேலையில ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை கரங்களை பிடிக்கிற தேவன் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. மனுஷர்கள் எங்க கைய விட்டுருக்கலாம்ப்பா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆனா என் தேவன் தகப்பனே ஆவியானவரே கரத்தை பிடிக்கிறவர். ஆவியானவரே அப்பா ஒருபோது எங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு மட்டும் ஆவியானவரே அப்பா கைவிட மாட்டேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே. ஆவியானவரே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன நீர் எங்களோடு இருக்கிற உம்முடைய மகாபரிய கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி. சர்வ சேனையையும் படைத்த கர்த்தர் ஆவியானவரே, சர்வ உலகத்தையும் படைத்த கர்த்தர் ஆவியானவரே, இந்த சாதாரண மனுஷனுக்குள்ள சாதாரண மனுஷிக்குள்ள ஆவியானவரே வாசம் செய்ய வந்திருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க ஆளுகை செய்யுங்க இந்த இடத்த ஆவியானவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க. நாங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரசனை இறங்கட்டும். நாங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களை வழி நடத்துகிற அபிஷேகம் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா சொல்ல என் டாடி ஆவி
ஆவியானவரே இந்த காலை வேளையில எங்களை அபிஷேகிங்க. உடைய கரத்தை தொட்டு அப்பா அபிஷேகிங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ரதாரி கலந்தரேபோ ஷதாரா கலந்தரபா ஷிரிதிரி கலந்தரேபோ ஷகலந்தரபா அவியானவரே ஷதாரி கலந்தரபு ஷரதிரி கலந்தரபா அவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அவியானவரே ரதாரி கலந்தரபு ஷபரபரதரி கலந்தரபா அவியானவரே தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவனை காட்டிலும் ஆவியானவரே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தகப்பனே. ஆவியானவரே அவங்களை சுற்றி ஜனங்கள் வந்தாங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாங்க. அதே போல தகப்பனே என் தேவனுடைய அபிஷேகத்தினால தகப்பனே ஆவியானவரே நாங்கள் விருத்தி அடையணும், அபிஷேகத்தினால விருத்தி அடையணும். ஏசப்பாட்ட கேளுங்க தகப்பனே. இந்த காலை வேளையிலேயே நீங்க அபிஷேகிங்கப்பா ஆவியானவரே. அப்பா இன்னைக்கு ஆவியானவரே அப்பா உங்களுடைய அபிஷேகம் அனுதினமும் அப்பா புதிய மன்னா புதிய ஆசீர்வாதம் நாங்க கேட்கிறோம். ஆனா தினமும் காலையில புதிய அபிஷேகத்தினால நீங்க நிரப்புங்கப்பா ஆவியானவரே. இதுவரைக்கும் நாங்க பெறாத அபிஷேகம் சாத்தா ராபா ஷதாரி கலந்தரேபோ லிதிரி கலந்தரபோ ஷபரபரதரி கலந்தரபா பரிசுத்தமுள்ள தேவரே ரதாரி கலந்தரபோ ஷபரபரபரதரி கலந்தரபா லிதிரி கலந்தரபோ ஷகலந்தர கலந்தரபா ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷதாரி கலந்தரேபோ ஷாராராதாரி கலந்தரபா ஷபராதாரி கலந்தரேபோ ஷகலந்தரபரதரே ஷாராராதாரி கலந்தரபோ ஷரரதரி கலந்தரபா அவியல துரோதரே தேலே தேரே கலந்தரேபோ ஷாராராதாரி கலந்தரபா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே. எங்க வாழ்க்கையில டாடி ஆவியானவரே இதுவரைக்கும் நீங்க உதவி செஞ்சிருக்கீங்கப்பா, இப்பவும் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கப்பா. இனிமேல் என் பரத்துல இருந்துதான் எங்களுக்கு ஒத்தாசை வரும். உதவி செய்ய நீங்க ஆவியானவரை எபினேசராக இந்த காலை வேலையில உலாவி கொண்டு இருக்கிறீங்கப்பா ஆவியானவரே. அப்பா எபினேசர் ஆவியானவரே ஷாபா பாரா தெரேக்கே லெந்தரேபோ ஷபரபரபா இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்றீங்க ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ராதாரி கலதரப ஷபரபர கலதரபா ஆவியானவரே அப்பா கர்த்தருடைய கரம் ஆவியானவரே உதவி செய்கிறதுல குறுகி போகலப்பா. இது வரைக்கும் மோசேட கேட்டீங்க அப்பா இந்த ஜனங்களை வழி நடத்த இந்த ஜனங்களுக்கு போஷிக்க என் கை குறுகி போனதோன்னு கேட்டிருக்கீங்கப்பா. அதே போல தகப்பனே இன்னைக்கு தகப்பனே எங்களுடைய காரியத்துல உங்களுடைய கை குறுகி போகலப்பா. எங்களுக்கு நீங்க உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய கரத்தை நீட்டி தகப்பனே எங்களை கை தூக்கி விடுகிற கர்த்தர் ஆவியானவர். இந்த காலை வேளையில நீங்க அசைவாடுங்க. ஷாபாபா ராதே ரே கேலேந்தே ரே போ ஷாத்தாரே ஷபாலாதாரி கலந்தரப ஷரரதிரி கலதரபா ஆவியானவரே அப்பா பாராதாரி கலந்தரப ஷரரதிரி கலதரபா டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஷபாபாராதாரி கலந்தரபா ஷிரிதிரி கலதரப ஷபரபர கலதரபா அப்பா பரிசுத்தமுள்ள தேவர் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்க சாட்சி சொல்லணும்பா. நாங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி வந்தது. என் தேவனே அந்த உதவியை செய்தார் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க எங்களுக்கு சாட்சியாக ஆவியானவரே அப்பா நிற்பாட்ட போற கிருபைகளுக்காக நன்றிப்பா ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. மனுஷனுடைய உதவி விருதாப்பா. தேவ அனுப்பின அப்பா மனுஷனுடைய உதவி தகப்பனே. ஆவியானவரே அப்பா எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் ஆவியானவரே. நீர் அனுப்பின மனுஷர்கள் மூலமாக எங்களை போஷிக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. காற்று எந்த திசையில இருந்து வருகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க போகிறது என்று தெரியாது. ஆனா தகப்பனே ஆவியானவரே அதை உணரக்கூடிய விதமாக அப்பா இருக்குடாடி. அதே போல தகப்பனே எங்களுக்கு நீங்க அனுப்புகிற ஒத்தாசை எந்த திசையில இருந்து வரும்னு தெரியாதுப்பா. ஆனா தகப்பனே அந்த ஒத்தாசையை நாங்க பெற்றுக்கொண்டு ஆவியானவரே சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாறும்படிக்காக நீங்க வழி நடத்துறீங்கப்பா ஆவியானவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில நீங்க பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை ஆவியானவரே அப்பா நீங்க நினைப்பதற்கும் நாங்க ஏமாத்துறோம்ப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே ரபா ரபா ராதாரி கலதரபா ஷதர கலதரபா ஷரரதாரி கலதரபா நான் உன் பேரில் நினைவாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர்
கர்த்தர். ஆவியானவரே, உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், எங்கள் போக்கையும் வரத்தை நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அப்பா, அதை காட்டியும் எங்களோட ஒவ்வொரு அசைவையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமேன் தகப்பனே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் நான் பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும்போது காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும்போது காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். ஆமென். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையவும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையவும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
ஆமென் டாடி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்க கண்மலை நீங்க தான் டாடி. ஆவியானவரே அப்பா எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இஸ்ரவேலை காக்கிறவர். அப்பா உறங்குவதும் இல்லை, அப்பா தூங்குவதும் இல்லைன்னு பாக்குறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சில நேரத்துல தகப்பனே எங்களுக்கு உதவி வரலைன்னா என் டாடி ஆவியானவரே அப்பா உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா. நீங்க தான் எங்களை எல்லாத்துக்கும் தகப்பனை விலக்கி மீட்டு கொண்டு தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு தகப்பனே ஆவியானவரே எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க நிழலாய் இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்க போகிற போதும் வருகிற போதும் தகப்பனே ஆவியானவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையில ஆவியானவரே நீங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா இன்னைக்கு மறுபடி சொல்றீங்க பரத்துல இருந்து ஒத்தாச. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எந்த திசையில இருந்து வருகின்றது உதவி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்றைக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போகிற உங்களுடைய மகா பெரிய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா இந்த காலை வேளையில அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஜெபம் ஆவியானவரே இந்த காலை ஜெபம் அப்பா நாங்க தொடங்குறதுக்கு காரணம் தகப்பனே எங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படணும்பா. உங்களுடைய சமூகத்துல எல்லாரும் ஏசப்பாடு கேட்போம். நீங்க ஒவ்வொரு வேண்டுதல் உங்க இருதயத்துல வச்சிருப்பீங்க. அந்த வேண்டுதல் கர்த்தர் நிறைவேற்றுவார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வசனத்தை நாங்க மையமா வச்சு தகப்பனே ஆவியானவரே எங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ ஆவியானவரே இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிறவங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நீங்க நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர்ப்பா. ஆவியானவரே நாங்க சாட்சி சொல்லத்தக்க ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க எங்களுக்கு அதை நிறைவேற்ற போற கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவரே பயப்படாத சிறுமந்தையே ராஜ்யத்தை கொடுக்க பிதா வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ராஜ்யத்தை கொடுப்பீங்கன்னா எங்களுக்கு இந்த வேண்டுதலை செய்ய நீங்க ஏமாத்திரம்ப்பா. நீங்க செய்வீங்க அப்பா. நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஆவியானவரே மனுஷரிடத்துல போய் நாங்கள் வேண்டுதல் செய்ய முடியாதுப்பா. என் தேவன் ஜீவனுள்ள தேவனிடத்துல நாங்கள் முறையிடுகிறோம். ஆவியானவரே எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஆவியானவரே அப்பா எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஆவியானவரே அப்பா தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவர் நீர்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க எங்களோட இருங்க. ஆவியானவரே ஒவ்வொரு நேரத்திலையும் தகப்பனே ஆவியானவரே நாங்க உங்க விட்டு விலகி போக நினைச்சாலும் என் தகப்பன் எங்களை கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்திலே அமர வைக்கிற கர்த்தர். ஷாபா பாபா ராதாரி கலைந்தரேபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே அப்பா சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துல குடும்பமா வந்து ஆவியானவரே ஆராதனை செய்யணும். ஒரு சர்வீஸ் வரனால அவங்க குடும்பமா வரணும்பா. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை. இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை. விசுவாச குடும்பம் ஒவ்வொருவர் வீட்டிலையும் தகப்பனும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவியானவரே அப்பா இந்த அவனாபுரம் பட்டணம் ரட்சிப்புக்குள்ள வரணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை. எங்க ஜெபத்துல நாங்க எடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்பா. ஆவியானவரே நாங்க பெற்ற சந்தோஷம் ஆவியானவரே நாங்க பெற்ற தகப்பனே ஆவியானவரே ரட்சிப்பு இந்த ஜனங்கள் பெற நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் என் தேவ ஆவியானவரே அப்பா நீங்க அவங்களோட இருந்து யார் யார நீங்க கொண்டு வர சித்தமா இருக்கீங்களோ ஆவியானவரே அப்பா நீங்க கொண்டு வரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. அதனால நாங்க உம்முடைய கருத்துல விடுறோம்ப்பா. எங்களால ஜெபிக்க மாத்திரம்தான் முடியும் டாடி. எங்களுடைய ஜெபங்களை நீங்க கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் டாடி அப்பா நீங்க கேட்டிருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்போதும் டாடி மீதியான நேரத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சங்கீதம் வாசிக்கிறதையும் ஆவியானவரே பிரசங்கத்தையும் அப்பா இந்த நேரத்துல உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு சங்கீதம் 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு நாள் வாசிப்போம்க்கா. சரிப்பா.
வாசிக்கலாம். சங்கீதம் 4. என் நீதி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே நான் சேர்ந்தே வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். வசனத்துல கர்த்தர் நம்மளுக்கு பேசின நிறைய இது இருக்கும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்களதான் கர்த்தர் தெரிந்து கொள்வாங்களாம். சோ தெரிந்து கொண்ட எக்ஸாம்பிள் என்னன்னா, இத்தனை நாடு இருக்கு. ஆனா ஒரு நாட்டு தான் கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டார், அவரோட பிள்ளையா இஸ்ரவேலா. சோ அதே ஏன் அப்படின்னா, இன்னும் அவங்கள பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த வைராக்கியத்தை. சோ கர்த்தர் வந்து நிறைய பேரை அழைச்சிருந்தாலும் அவர் மேல யாரு பற்றுதலா இருக்கா, அவருக்காக யார் பக்தி வைராக்கியமா இருக்கா, சின்ன சின்ன விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்துருவோம் சில நேரத்துல. சோ அப்படிப்பட்டவங்கள கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவரை எப்போதுமே நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு அவர் மேல பற்றுதலா இருக்கிறவங்கள கர்த்தர் வந்து எப்பவுமே தெரிந்து கொள்வார்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நிறைய இருக்கும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சோ எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கோபம் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில இடத்துல பெற்றவங்க பிள்ளைங்கிட்ட கோவப்பட்டுதான் ஆகும். ஏன் அப்படின்னா, அப்படி கோவப்படாம இருந்தோம்னா நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து வழி நடத்த முடியாது. ஆனா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம, அந்த பாவம் செய்யற அளவுக்கு அந்த கோபம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சோ இந்த சங்கீதத்தை இன்னைக்கு தியானிங்க. நம்ம மெசேஜ்க்குள்ள போலாம். இன்னைக்கு மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு டாபிக்ல. சோ இன்னைக்கு 4வது நாள் யாரோட வேண்டுதல் வந்து கேட்கப்பட்டதுன்னா, நூற்றுக்கு அதிபதினா அங்க வந்து யூத இருக்காங்களா, அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை வந்து ரொமானியன் தான் வந்து ரோமர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அதுல வந்துட்டு நூற்றுக்கு அதிபதினா 100 பேருக்கு ஒரு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சிருப்பாங்க. அப்படி வந்து நூற்றுக்கு அதிபதி அங்க இருக்கிற போது அவங்களுக்கு வந்து ஒரு இது, சோ அவங்க புறஜாதி ரோமன் நாட்டை சேர்ந்தவங்க. அங்க ஆண்டவர் ஏசப்பா வந்து அற்புதம் செய்ய வந்தது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அற்புதம் செஞ்சு வந்தாங்க. அங்க இருக்கிற அவரோட பிரசங்கத்தை கேட்டு அவர் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டு இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து ஏசப்பாட்ட வந்து வர்றாங்க. சோ வந்து அதுவும் வேலையாட்கள் வச்சு அனுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து என்னோட வேலைக்காரன் என்ன இருக்கான்னா திமிர்வாதமா. அப்போ வந்து திமிர்வாதம் வந்து ஒரு நோயா இருந்துச்சு. ரொம்ப படுக்கையிலே இருப்பாங்க, தன்னை காயப்படுத்திட்டு அந்த மாதிரி திமிர்வாதம் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி வாதத்துல வந்து தன்னோட பிரியமான ஒரு வேலைக்காரனுக்காக அந்த அதிபதி வந்து ஏசப்பாட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி என்னோட வேலைக்காரனை குணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. சோ இதை அனுப்பிச்சுதான் விடுறாங்க. அனுப்பிச்சு விட்டு அதுக்கடுத்து இது பண்ணும்போது ஏசப்பா வந்து சொல்றாங்க, அங்க இருக்கிற சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஆமா இந்த நூற்றுக்கு அதிபதி நம்மளுக்கு ஜெபாலயெல்லாம் கட்டி தந்திருக்காங்க, இவனுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றோனையே ஏசப்பா வந்து சரி நான் வந்து அப்பெல்லாம் என்னன்னா ஏசப்பா வந்து கை வச்சு சொஸ்தமாக்கிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரிதான் அவரோட பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அவர் அங்க வந்து அற்புதம் செஞ்சுட்டு இருந்தாரு. சோ இப்ப வந்து அதேதான் சொல்றாரு, சரி நீங்க போங்க, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் அந்த வேலைக்காரனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அப்படி சொல்லும் போது சரின்னு அங்க கேட்க வந்தவங்க வந்து இந்த நூற்றுக்கு அதிபதிட்ட வந்து சொல்றாங்க. உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து அவங்க சொல்றாங்க, இல்ல ஏசப்பா ஒரு ரோமர் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து வேணாம், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது.
சோ நீ என்னோட வீட்டுக்கு ஏசப்பா வர்றதுக்கு நான் பாத்திரன் கிடையாது. ஏன்னா நாங்க பாவிக, யூத ஜனங்களை வந்து நாங்க கொடுமைப்படுத்திருக்கோம், நிறைய நான் தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். அதனால அவரோட காலி எங்க வீட்டுல பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோட வேலைக்காரன் வந்து சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, என் வேலைக்காரன் சொல்லி சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன அப்படின்னா, ஏசப்பாவே ஒரு ஆச்சரியப்படுத்துற விசுவாசம் வந்து இந்த நூற்றுக்கு அதிபதிட்ட காணப்பட்டுச்சு. சோ அப்ப வந்து ஏசப்பா வந்து சொல்றாரு அங்க இருக்க சீஷர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, இங்க பாத்தீங்களா, புறஜாதி ஒருத்தன், நம்மள வந்து அங்கீகரிக்காத ஒருத்தனே வந்துட்டு என் மேல என்னோட வார்த்தை மேல வந்து விசுவாசம் வச்சிருக்கான். ஆனா நீங்க வந்து பேதுரு எல்லாம் கேட்பான், எல்லாத்தையும் நான் உங்களை விட்டுட்டு வந்தோமே, நிறைய பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க கேக்குறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிறைய கேள்வி கேக்குறீங்க, என் கைய வச்சு சொஸ்தமாக்குங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இங்க ஒரு புறஜாதி அவங்க வீட்டுல இருந்துட்டே குணமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விசுவாசம் வைக்கிறாங்க. அப்ப சொல்லும் போது போங்க உங்க அந்த வேலைக்காரன் வந்து சொஸ்தமாவான் அப்படின்னு அந்த சொன்ன டயத்துல அங்க வேலைக்காரன் எப்படி ஆயிடுவானா, குணமாயிடுவான். சோ இங்க நூற்றுக்கு அதிபதி ஒரு வேண்டுதல் வைக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். சோ அப்படி இந்த அப்போ வந்து இது நடந்துச்சு. சோ இந்த காரியத்துல இருந்து நம்மளோட வேண்டுதல் இன்னைக்கு கேட்கப்படணும் அப்படின்னா, நிறைய வேண்டுதல் நம்ம கேட்கப்படலைல, சோ நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படணும்னா இந்த நூற்றுக்கு அதிபதியில இருந்து என்னென்ன காரியத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து தன்னை தாழ்த்துறான். அவ்வளோ பெரிய இதுல ஒரு அழகா நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வாசிக்கும் போது எனக்கே வந்து தோணும், எதுக்கு இந்த வார்த்தையை வந்து இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் நிறைய தடவை வாசிப்பேன். அப்போ இந்த இதுல வந்து சோசன் ஒரு சீரீஸ் வந்து போகும், அதுலதான் அழகா காமிச்சிருப்பாங்க. அப்பதான் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது வந்துச்சு, ஆமா இதுக்குதான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நூற்றுக்கு அதிபதி 100 பேர் கீழே அவன் கீழே வேலை செய்யறாங்க. அவன் சொல்றான், எப்படி இந்த வார்த்தை மேல அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு அதிபதியா இருக்கிறேன், நான் ஒரு வேலைக்காரனை இங்க வான்னு சொன்னா வரான், நான் ஒரு வேலைக்காரனை போன்னு சொன்னா போறான், நான் செய்யின்னு சொன்னா செய்யறான். சோ எனக்கே இந்த என்னோட வார்த்தைக்கே இவ்வளவு ஒரு பவர் இருக்கும்போது, சர்வ உலகத்தையும் படைச்ச தேவனுடைய குமாரன் நீங்க, அத நான் நம்புறேன். அப்ப உங்களோட வார்த்தைக்கு என்ன பவர் இருக்கும், நீங்க அங்க இருந்து சொன்னா இது நடக்கும். எப்படி நான் சொல்ற வார்த்தை ஒரு மனுஷன் செய்யறானோ, அதே போல உங்களோட வார்த்தை மூலமா அந்த வேலைக்காரர் சொஸ்தமாவான். இந்த நம்பிக்கை இதனாலதான் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு. சோ முதல்ல வந்து நம்ம தாழ்த்தணும், எவ்வளவுதான் இதா இருந்தாலும் ஏசப்பாட்ட இறங்கி, நான் இந்த உதவிய பெறதுக்கு பாத்திரனே இல்லப்பா, ஆனாலும் நான் வந்து உங்க வார்த்தை மேல முதல்ல தாழ்த்துறாங்க, ரெண்டாவது அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க, கண்டிப்பா கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை கடைசி வரைக்கும் நீங்க வந்து விசுவாசிக்கணும். நம்ம சோர்ந்து போகும்போது அந்த வாக்குத்தத்தம் கண்ணு முன்னாடி வரும், பைபிளை திறப்பீங்க, அந்த வாக்குத்தத்தம் இருக்கும், காடெல்லாம் இருக்கும். ஆமா எனக்கு வேற காரியத்தை வச்சுட்டு இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், அப்ப நிறைவேறாம தான் போகும். பயப்படாதன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா அந்த நேரத்துல நம்ம பயந்துகிட்டு இருப்போம். அப்புறம் எப்படி அந்த வார்த்தை வந்து கிரியை செய்யும். சோ ஒரு வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். சோ மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, அதுல அழகா இருக்கும், இயேசு ஆச்சரியப்பட்டு. சோ நம்மளோட விசுவாசம் இயேசுவ ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கணும் அவர் நம்பிக்கை. சோ அப்படி இந்த ஏன்னா சில காரியம் வந்து சாத்தியமே இல்லை, இது வரைக்கும் அப்படி அவங்க யாருமே சொன்னது இல்லை. நீங்க அங்க இருந்து சொல்லுங்க, என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரர் சொஸ்தமாவானா ஏசப்பா அப்படி ஆச்சரியப்படுறாங்க. சோ எப்பவுமே நம்மளோட இது வந்து அப்படி சொல்லணும், எப்படி இந்த பிள்ளை வந்து ஆண்டவருக்காக நிக்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் சொல்லணும், கர்த்தரே ஆச்சரியப்படணும், இவ்ளோ உனக்கு வந்து நான் கொடுத்தும் நீ வந்து எனக்காக நிக்கிற பத்தியா. சோ அததான் வந்து நான் விரும்புறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரு. சோ அப்படி ஆச்சரியப்படுற அளவு விசுவாசம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் கேட்கப்படும். சோ நூற்றுக்கு அதிபதியோட வேண்டுதல் வந்து கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட வேண்டுதலும் கேட்கப்படும். சோ அந்த நூற்றுக்கு அதிபதி அவங்களோட இதுக்கு வந்து ஒரு வசனத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீங்க என்ன நம்புறீங்களோ, என் மேல நம்பிக்கை வச்சு என்ன காரியத்தை கேட்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அத நம்பணும். இப்ப எனக்கு இந்த வசனம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே ஆக கடவுள் நம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் என்னப்பா எப்படி, மறுபடியும் நம்மளோட யோசனையே வந்து இதாகுது.
இது வரைக்கும் நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைய கேட்கப்படல அப்படின்னு ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், நம்புறோம் ஆனா அதுல ஏதோ ஒரு பிசிறு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த அவிசுவாசம். எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், கர்த்தர் எனக்கு பாத்துக்குருவாரு, கர்த்தர் என் தேவைகளை சந்திச்சுக்கிருவாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திக்க நம்ம விடுறோமா? இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம யாரைய யோசிக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்ம சொல்லிடுற கர்த்தர் தருவாருன்னு நம்ம அமைதியா இருக்கிறோம். ஆனா நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம முன்னாடியே இருக்க மாட்டுது. இல்லாம ஆமா நீ ஜெபம் பண்ணேன்னா உனக்கு தந்துருவாங்களான்னு இன்னொரு குரல் வரும் எங்கிட்ட இருந்தாது. மனுஷ ரூபத்திலே பிசாசு வரும். நம்ம வீட்லயே சொல்லுவாங்க, முட்டிக்கால் போடுற, சரி இன்னைக்கு 10,000 ரூபாய் வந்துருமா, போய் மனுஷன்ட்ட வாங்கினாதான் இருக்கும், போ எந்திரிச்சு போ கிரியை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஆனா நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது நடக்குமானா நடக்கும். நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அது நடக்கும். இல்லப்பா இன்னைக்கு எனக்கு வரணும் அப்படின்னா கர்த்தர் செய்வார். சோ நம்ம வேண்டுதல் கேட்கப்படாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, என்னதான் நம்மளுக்கு விசுவாசம் இருந்தாலும் நம்மளுடைய மனுஷரீக இது வந்து இருக்கு. சோ அப்படிதான் நம்ம வந்து இது பண்ணும். ஏசப்பா பேசும்போதே நம்ம வந்து கேட்டுறோம். இல்ல அப்படின்னா ஆண்டவர் வந்து நீ வா என் வழிக்கு வா கேட்க வைப்பார், நம்மளுக்கு செய்வார். செய்யறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த காரியத்தையே சொல்லியிருக்காரு. அப்ப செய்ய முடியாத அளவுக்கு நம்மளோட கிரியை தான் வந்து இதாகுது. சோ வந்து நேத்து கூட நான் ஒரு மெசேஜ் கேட்கும்போது அதுல அவங்க சொன்னாங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வந்துட்டாருப்பா, உதவி செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு, வந்துட்டாரு, உங்க உதவியெல்லாம் வந்து அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு யாரு தடையா இருக்கிறா அப்படின்னா நான் தான் தடையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த மெசேஜ்ல வந்து சொன்னாங்க. உண்மையா பார்த்தா ஆமா. ஏன் அப்படின்னா நம்மளோட செய்கை தான் நம்மளோட உதவிய பெற முடியாததுக்கு ஒரு காரணம். கர்த்தர் சொல்லியிருப்பாரு, இந்த காரியத்தெல்லாம் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம வந்து விடாம அதை பிடிச்சுக்கிட்டு இருப்போம். அது எப்படி நான் இது பண்றது? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏசப்பா? நான் ஒரு இது வேண்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க அதை கொடுக்காம சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தை வந்து என்னை விட சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். சோ வீட்டுல ஏசப்பா சொல்றாரு, வீட்டுல ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்துச்சா அதை வந்து உங்ககிட்ட இருந்து விளக்குங்க. அது என்ன காரியமோ அது விளக்குங்க. வீடா இருந்தாலும் சரி, இந்த நம்மளோட சரீரமா இருந்தாலும் சரி. கர்த்தர் ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை என்கிட்ட நீ இது இருக்கும்போது நான் கிரியை செய்ய முடியும். அவர் இருப்பார், நம்ம கூட தான் இருப்பாரு. ஆனா அந்த கிரியை செய்யறது வந்து கர்த்தர் வந்து பரிசுத்தமா இருந்தாதான் அது வந்து செய்வார். அதுல எந்த காரியத்துல அவர் வந்து விட சொல்றாரோ அதை விட்டுறணும். விடாம நம்ம உட்கார்ந்து இது பண்ணோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இது பண்றோம். மோசை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வழியாதான் வந்து மோசை முச்செடியில பேசியிருப்பாங்க. மோசை முச்செடியில பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது வரைக்கும் அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த மலையில தினமும் ஆடு மேய்க்க போறவர் தான். சோ எல்லா நேரமும் அந்த இடத்துல செருப்பு போட்டுதான் பண்ணிருப்பாங்க. ஆனா முச்செடி எரிஞ்சவனே பார்த்து பயந்து போகணும்னு நினைப்பாங்க. அப்போ இது பண்ணும் போது மோசே வந்து சரி நான் கிட்ட போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்கும். அவன் கிட்ட வரும்போது மோசே பாதரட்சியே கலட்டு, உன் செருப்பை கலட்டு, இது பரிசுத்தமான பூமி. யோசிச்சு பாருங்க, அத்தனை நாள் அவருக்கு தெரியாதா அது பரிசுத்தமான பூமின்னு? அப்ப எல்லாம் பேசியிருக்கலாம்ல. ஆனா மோசே கிட்ட வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது பரிசுத்தமான பூமி, அதனால நீ பாதரட்சி கலட்டு. கொஸ்டினே கேட்கல மோசே, கழட்டிடுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியும்னா, கர்த்தர் அந்த இடத்துல இது வரைக்கும் உங்க வீடு அப்படிதான் இருந்திருக்கும், இதுவரை உங்க சரீரமும் இப்படிதான் இருந்திருக்கும். ஆனா நீங்க கர்த்தர் இடத்துல பக்கத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 மணி பிரேயருக்குலாம் நம்மலாம் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா அவர் மேல அன்பு வச்சுதானே வரோம், ஒண்ணு வேணும்னு தானே வரோம். சோ அப்ப இன்னும் ஏசப்பா வந்து நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. நீங்க நினைக்கலாம், நான் 5 மணிக்கு பிரேயர் போறேனே எனக்கு சீக்கிரம் நடந்துரும்னு. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அவங்கள காட்டி உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, அதிகமா நேசிக்கப்படுறவங்க இடத்துல அதிகமா அவர் கேட்பாரு, எனக்காக நீ செய்யின்னு. சோ மோசேட்ட அப்படிதான் கேட்டார். கிட்ட போகும்போது சொல்றாரு, நீ வந்து செருப்பை கழட்டி இருப்பா, இது பரிசுத்தமானது. அப்போ நீங்க ஆண்டவர் கிட்ட நீங்க கிட்ட போனீங்கன்னா சில காரியம் நீங்க விடதான் செய்யணும். ஏசப்பா வந்து சொல்லுவார், என்ன காரியம்ன்றதை நீங்க கேளுங்க. எல்லா காரியத்தையுமே வந்து அவர் எல்லாரும் முன்னாடியும் எங்க மூலமாலாம் சொல்ல மாட்டார். சில விஷயம் உங்ககிட்ட அவர் சொல்லுவார்.
சோ அந்த விஷயத்த நீங்க விடும்போது கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் வந்து அங்க வந்து நிறைவேற்றப்படும். சோ அப்படி வந்து நம்ம ஏசப்பாட்ட வந்து ஜெபிப்போம். ஏசப்பா இன்னைக்கு நீங்க போய் பேசுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா நீங்க செக் பண்ணணும். அவர்ட்ட இருந்து வார்த்தை வரல, அவர் உங்க கூட பேசல அப்படின்னா, ஏன் பேசல? எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவர் என் கூட பேசுறாரு, என் கூட பேசுறாருன்னு. ஏன் எனக்கு தெளிவான பதில் கிடைக்க மாட்டுது? ஏன் இந்த என்னோட வீட்டு சூழ்நிலை வந்து இன்னும் இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாட்ட கேள்விகள் கேட்கும்போது என்ன வருமா? விசுவாசம் வருமா? சோ நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம பேசி கேள்விகள் கேட்டு அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். சோ 100க்கு அதிபதி அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல நம்மளோட வேண்டுதலும் கேட்கப்படணும். எப்போ எல்லாம் என்னன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, உன் வாயில இருந்து சொல் பிறவாதற்கு முன்னவே உன் தேவைகள் இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ இவற்றை சொல்றார், தானியல்கிட்ட வந்து கேப்ரியல் தூதன் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு பதில் கிடைச்சிருச்சுப்பா, நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே பிதா நம்மளோட தேவைகளை கொடுத்துடுறாரு. அதை வாங்குறதுக்கு நம்ம போராடி வாங்கணும். ஏன் அப்படின்னா தானியலுக்கு வந்து சொல்லும் போது அந்த தூதன் வந்து இன்னொருத்தவங்க பிசாசிட்ட வந்து போராடிக்கிட்டு இருக்கிறானா. சோ அந்த போராட்டத்துல ஜெயிச்சு, அப்போ வானமண்டலத்துல நம்ம சொல்றோம்ல, நம்மளோட போராட்டம் மனுஷன் கிடையாது, வானமண்டலத்துல இருக்கிற பொல்லாத சேனைகள் தான். அங்க இருந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணாம நீங்க கரெக்டா இல்லாம இருந்தா அங்க தூதன் வந்து பிசாசிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அந்த ஜெபம் வந்து அந்த தூதனை ஜெயிக்க பண்ணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வேண்டுதல் வந்து கரெக்டா வந்து கிடைக்கும். சோ இப்படிதான் வந்து நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படும். சோ 100க்கு அதிபதி அதிபதியோட வேண்டுதல் வந்து அவன் தாழ்த்துனா வார்த்தை மேல விசுவாசம் வச்சான். இயேசுவ ஆச்சரியப்படுற அளவுக்கு விசுவாசம் வச்சான். சோ அதே போல நம்ம விசுவாசிப்போம், நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படும். சீக்கிரத்திலே நம்ம சாட்சி சொல்லுவோம். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க டாடி அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, எங்களை நீங்க தேடி வந்ததுக்கு நாங்க ஏமாத்துறோம் டாடி. ஆவியானவரே, எங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை பெற்றுக்கொள்றதற்கு எங்களை தாழ்த்தணும்னு சொல்றீங்க. நாங்க தாழ்த்துகிறோம். உங்க வார்த்தையின் மேல நாங்க விசுவாசம் வைக்கிறோம். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்பா. அப்படி நீங்க செய்ய போற உடைய மகாபெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.